பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜஸ்தானில் பூமியின் தட்டுக்கள் மோதியதன் விளைவாக உருவான ஒரு மலைத்தொடர்தான் ஆரவல்லி குன்றுகள். இது குஜராத்திலிருந்து டெல்லி வரை பரவியுள்ளது. உலகின் மிக பழமையான மலைத்தொடர்களில் இதுவும் ஒன்று. இந்த மலைக்குன்றுகள் தான் இந்தியாவின் தார் பாலைவனம் மேலும் பரவாமல் தடுத்தது. இல்லையென்றால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா மாநிலங்கள் வரை தார் பாலைவனம் பரவி இருக்கும். இந்த தார் பாலைவனம் மோசமான காற்று மாசுவை உருவாக்குகிறது. இந்த மலைத்தொடர் இல்லை என்றால் வட இந்தியாவில் இன்னும் மோசமான காற்று மாசு ஏற்பட்டு இருக்கும். பாலைவனம் மேலும் பரவினால் நிலத்தடி நீரும் அதால பாதாளத்திற்கு சென்றுவிடும். காற்று மாசுவை தடுத்து நிலத்தடி நீரை குறையாமல் செய்து வட இந்திய மக்களுக்கு அரணாக நிற்பதுதான் இந்திய ஆரவல்லி மலைத்தொடர் என்றால் மிகையல்ல. இந்த நிலையில்தான் மோடி அரசு எடுத்த வித்தியாசமான ஒரு முடிவு சமூக ஆர்வலர்களை கொந்தளிக்க செய்தது. மோடி அரசின் முடிவால் இந்த மலையின் எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ளது. ஆரவல்லி மலைத்தொடர் என்பது ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, டெல்லி மாநிலங்களில் பரவி கிடக்கிறது. இங்கு அமைந்துள்ள சுரங்கங்களான விதிமுறைகளை ஒவ்வொரு மாநிலமும் தங்களது இஷ்டத்துக்கு வகுத்து கொண்டிருந்தன. இதனால் ஆரவல்லி குன்றுகளுக்கு ஒரே விதிமுறையை மத்திய அரசு வகுத்தது. அதாவது இந்த வரையின் கீழ் 100 மீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட உயரமுள்ள மலைகள் மட்டுமே ஆரவல்லி மலையாக கருதப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதான் சமூக ஆர்வலர்களை கொந்தளிக்க செய்தது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். போராட்டங்கள் தீவிரமடைந்தன. புதிய வரையறையில் மத்திய அரசு சொல்வதுதான் கேலிக்கூத்தாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக மலைகளின் உயரத்தை கடல் மட்டத்தில் இருந்துதான் அளப்பார்கள். அப்படி அளவீடு செய்யப்பட்டதான் எவரெஸ்ட் சிகரம் 8848.46 மீட்டர் உயரம் கொண்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஆரவல்லி குன்றுகள் விஷயத்தில் மட்டும் கடல் மட்டத்திலிருந்து உயரத்தை அளக்காமல் குன்று அமைந்துள்ள சுற்று வட்டாரத்திலிருந்து உயரத்தை அளக்க வரையறை செய்யப்பட்டுள்ளது. அப்படி அளவிடப்பட்டால் 12,081 குன்றுகள் உள்ள ஆரவல்லியில் வெறும் 1048 மலைக்குன்றுகள் தான் 100 மீட்டர் உயரத்திற்கு மேல் இருக்கின்றன. இது ஆரவல்லி குன்றுவின் மொத்த பரப்பளவில் 8.7% தான். அதே வேளையில் கடல் மட்டத்தில் இருந்து அளவீடு செய்யப்பட்டால் ஆரவல்லி குன்றுகளின் உயரம் சர்வசாதாரணமாக 190 மீட்டர் உயரம் இருக்கும். ஆனால் கடல் மட்டத்தில் இருந்து அளவீடு செய்யாமல் தரைமட்டத்தில் இருந்து அளவீடு செய்து ஆரவல்லி குன்றுகளை கபலீகரம் செய்ய மத்திய அரசே துணை போய் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் 90% ஆரவல்லி குன்றுகளின் சுரங்கங்கள் உருவாக்கி மலையே கபலீகரம் செய்யப்பட்டு விடப்படும் நிலை உருவாகியுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் இந்த வரையறையை கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஆரவல்லி குன்றுகளை காக்க குஜராத் முதல் டெல்லி வரை பெரும் போராட்டம் நடந்தது. அமைச்சர்கள் வீடுகள் முன்பு மறியல் நடந்தது. வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்தனர். ஆரவல்லியை அழிக்காதே, எங்களை மூச்சுவிட விடு என்று மக்கள் கோஷமிட்டனர். சோசியல் மீடியாவிலும் ஆரவல்லி மலையை காக்க ஹேஷ்டாக்கள் உருவாகின. ஆரவல்லி மலையை காக்க ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வெளியிடப்பட்டன. ஏனென்றால் ஆரவல்லி அழிக்கப்பட்டால் தார் பாலைவனத்தில் இருந்து பறந்து வரும் மண் படிப்படியாக மற்ற பகுதிகளில் படைய தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு பாலைவனம் இங்கு உருவாகிவிடும். இதைதான் விஞ்ஞானிகள் பாலைவனம் பரவுதல் என்று கூறுகின்றனர். உலகின் பழமையான மலைத்தொடர்களில் ஒன்றான ஆரவல்லி மலைத்தொடர் புவியியல் ரீதியாக மட்டுமல்ல, முக்கிய நகரங்களுக்கு அருகில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் கடைகள் கண் பார்வை விழுந்துள்ளது. உலகின் பழமையான மலைத்தொடர்களில் ஒன்றான ஆரவல்லி மலைத்தொடர் புவியியல் ரீதியாக மட்டுமல்ல, முக்கிய நகரங்களுக்கு அருகில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் அதிபர்களின் கடைக்கண் பார்வை விழுந்துள்ளது. டெல்லி நகரின் 3 பகுதிக்குமே இந்த மலைதான் அரணாக அமைந்துள்ளது. ஆரவல்லி அழிக்கப்பட்டால் டெல்லி நகரின் வெப்பநிலை உயர்ந்து மக்கள் வாழ முடியாத சூழல் உருவாகிவிடும். டெல்லி மட்டுமல்ல, இந்த மலை அருகில் அமைந்துள்ள பல நகரங்களுக்கும் இந்த நிலைதான் ஏற்படும். சூழல் இப்படி இருக்க ஆரவல்லி தொடரை அழிக்க அரசு துடிப்பது ஏன் என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா? அதற்கு ஒரே பதில் காசு, பணம், துட்டு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஆரவல்லி மலையின் ஒரு பகுதி டெல்லி NCR ரியல் எஸ்டேட் காரிடார் பகுதி வழியாக செல்கிறது.
அதுபோல கிர்கான் மற்றும் பரிதாபாத் வழியாகவும் செல்கிறது. இப்பொழுது 6 வழி மலை பகுதி இல்லை என்று அறிவித்துவிட்டால் பாதுகாக்கப்பட்ட பகுதி என்கிற அந்தஸ்தை இந்த மலைத்தொடர் இழந்துவிடும். பின்னர் அரசியல்வாதிகள் உதவியுடன் ரியல் எஸ்டேட்காரர்கள் பிளாட் போட வசதியாக அமைந்துவிடும். பாதுகாக்கப்பட்ட பகுதி என்ற அந்தஸ்தை நீக்கிவிட்டால் ஆரவழியை கபலீகரம் செய்வதில் முதலிடத்தில் பாபா ராம்தேவின் பதாஞ்சலி நிறுவனம்தான் உள்ளதா? ஆரவழி குன்றுகளில் அமைந்துள்ள கிராம பஞ்சாயத்துகளில் அந்நியர்கள் நிலம் வாங்க முடியாது. அப்படி இருந்தும் பத்தாந்தலி நிறுவனம் மட்டும் 400 ஏக்கர் நிலத்தை இங்கு ஆட்டையை போட்டு வைத்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளிடம் நிலத்தை திரும்பி வழங்க உத்தரவிட்டது. பத்தாஞ்சலி போல பல்வேறு நிறுவனங்கள் இங்கு நிலங்களை வாங்க விவசாய பண்ணைகள், ரிசார்ட்கள், திருமணம் நடத்த ஆடம்பர பங்களாக்கள் போன்றவற்றை கட்டியுள்ளன. இதன் வழியாக அந்த நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்றன. அதோடு ஆரவழியும் சுரங்கங்களும் பெருகிவிடும். தற்பொழுது குறைவான அமைதி வழங்கப்பட்ட காலகட்டத்திலே 100 லட்சம் டன் மதிப்புள்ள தாதுக்கள் ஆரவழியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக CAG அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மலைப்பகுதி என்ற அந்தஸ்து மட்டும் நீக்கப்பட்டால் சுரங்க அதிபர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகளுடன் சேர்ந்து இயற்கை கொடுத்த அற்புதமான இந்த மலையை சிதைத்து போட்டு விடுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த சுரங்க மாஃபியாவை எதிர்த்து யாராவது போராடினால் எந்தவித இரக்கமும் காட்டாமல் கொல்லப்படுவார்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஹரியானாவில் சட்டவிரோதமாக கனிமவள கடத்தலை தடுக்க முயன்ற ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த DSP சுந்தர் சிங் தனது ஜீப்போடு வைத்து சமாதி கட்டப்பட்டார். இது போன்ற இன்னும் பல சம்பவங்கள் நடத்தப்பட்டன. இப்படியான சூழ்நிலையில்தான் ஆரவழி மலைத்தொடருக்கு 100 மீட்டர் உயரம் என்கிற புதிய விதையை வகுத்து சுங்க அதிபர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க மத்திய அரசு முடிவெடுத்திருப்பது வட மாநிலங்களில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 100 மீட்டர் உயரம் என்கிற வரையறையை மாற்ற வேண்டும், ஆரவழியை காக்க வேண்டும், வட இந்தியாவை பாலைவனமாக்காமல் தடுக்க வேண்டும் என்ற அலட்சிய நோக்கத்துடன் தான் வட மாநிலங்களில் போராட்டங்கள் வெடித்தன. இதையடுத்து ஆரவழி மலைத்தொடர் பற்றி ஆய்வு செய்ய மற்றொரு புதிய கமிட்டி ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. இந்த கமிட்டி கொடுக்கும் அறிக்கையை கொண்டு அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆரவழி காக்கப்படுமா, உச்சநீதிமன்றம் அதை செய்யுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.